56 அதனுடைய 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை முறை உங்கள் காரியம் வாய்க்கும்படி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்ததை கர்த்தர் எண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு அது மறந்து போயிருக்கலாம். பல தடவைகள், பல மாதங்கள், பல நாட்கள், பல இரவு வேளைகள் நீங்கள் உங்களுடைய காரியம் நடக்கும்படி, எப்படியாவது இந்த காரியம் வாய்க்காதா, எப்படியாவது இந்த காரியம் நடக்காதா என்று சொல்லி அலைந்த நாட்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அதை மறந்து போயிருக்கலாம். ஒருவேளை பாஸ்போர்ட் கிடைப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கலாம், விசா எடுப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கலாம், இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கலாம், வழக்குகளிலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கலாம், திருமண காரியத்தின் நிமித்தம் ஏற்ற துணைக்காக அலைந்து கொண்டிருக்கலாம், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும்படி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல காரியங்கள், ஒரு லோன் கிடைக்கும்படி எப்படி ஆகிலும் கர்த்தர் எனக்கு வழி செய்ய மாட்டாரா, அங்க போனா இது நடக்காதா என்று பல முறை அலைந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னா பல முறை அலைந்தும் நடக்காமல் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், மனம் அடிவா இருக்கலாம், ஏன் எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம். வருத்தத்தின் நிமித்தம், அலைச்சலின் நிமித்தம் வடிக்கப்பட்ட கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை மனிதன் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும், மனிதர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் அலைந்து கொண்டிருந்தீங்களோ அதுல உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில பல வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். இனி நீங்கள் அலையாதபடிக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் எத்தனை காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருந்ததை எண்ணி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, பல முறை நான் அலைஞ்சிட்டேன், ஏன் இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்கல, ஏன் இது வாய்க்கல, ஆண்டவரே நான் தோற்று போய் நிற்கிறேனே என்று அழுது கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துருத்தியில வைத்து அற்புதத்தை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.